பொதுவான ஊடகம். இப்ப ஐயா மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திராவிட கட்சிகள் என்ன பண்ணும், இதான் திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து செய்யற சதிதான் சீமானை முடக்கி மூலையில வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் முடக்க முடியாது. புரியுதுங்களா? சின்னம் பறிக்கப்படல, சின்னம் கொள்ளையடிக்கப்பட்டது. அதாவது தமிழ் யாருக்கு படிக்க தெரியல, தமிழ் யாருக்கு படிக்க தெரியல. விருதுநேர்ல அந்த கேண்டிடேட்டுக்கு தமிழ் படிக்க தெரியாதனால தேர்தல் அதிகாரி தமிழ்ல படிக்க அவர் மறுபடியும் அதை திரும்ப சொல்லிதான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாரு. யாருக்கிட்ட வந்து கதை விடுறீங்க? கதை ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, அந்த தம்பிக்கு வந்து தமிழ் தெரியலன்னு சொல்லிட்டு, ஆனா வந்து அவனுக்கு பெற்ற கல்வி என்னெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? இவங்க என்னமோ சுத்தமான தமிழ்ல பேசுற மாதிரி. இவருக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா தமிழ்நாட்டை, இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை பட்டா போட்டு கொடுத்துருக்கா? என்னையா பேசுறீங்க? வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் வந்து பட்டா போட்டு அது ஏன் நீ கேண்டிடேட் நிப்பாட்டு, நீ கேண்டிடேட் நிப்பாட்டு, நீ தேர்தல செய்ய. மக்கள் ஆதரவு கொடுத்தா 5 ஆண்டு அல்ல 50 ஆண்டுகள் கூட ஆளுங்க. இதே சீமான் முதலமைச்சரா இருப்பதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்ல, நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்களின் தீர்ப்பு தான் மகேஷனுடைய தீர்ப்பு. கடைசியா கிடைச்சது. ஆனா முதல்ல விபி சிங் தான் அதை கொடுத்தாரு. மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி வந்தது. மண்டல் கமிஷன் கருணாநிதி கமிஷன் கிடையாது. மண்டல் கமிஷன் தாங்க. மண்டல் கமிஷன் அன்னைக்கு சப்போர்ட் யார் பண்ணது? என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு மண்டல் கமிஷனுக்கு விபி சிங்க்கு யாரு ஆட்சியில யாரு அங்க வைத்தது, யார் பாதுகாப்பு? மண்டல் கமிஷன் ஞாபகப்படுத்தினால அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஐயா, எங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஐயா. அப்ப கவர்னர் பதவி இருக்கலாம். இப்ப கவர்னர் பிரச்சனை, கவர்னர் பதவி பிரச்சனையா? கவர்னர் பதவிக்கு பிரச்சனையா? அவருக்கு பிரச்சனையா? அதுதான் கவர்னருடைய பதவிக்கு தான் பிரச்சனை. கலைஞர் செத்து போனதே இன்னும் பல பேர் தெரியாம இருப்பாங்க குக்கிராமத்துல. இவங்களுடைய கணக்கெல்லாம் சின்னத்தை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. எங்க அந்த சின்னம் பறிக்கப்பட்டா இவங்களுடைய இருப்பு காணாம போயிடும். அதுக்காக ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் சீமான் சொல்றான், எது சொன்னாலும் கசப்பா இருக்கும் இவங்களுக்கு. தவறான தகவல்களை பதிவு பண்ணக்கூடாது. நான் வந்து சீமானோட வம்புலுக்க வேண்டான்னு நான் கடந்த கொஞ்ச நாளா நான் போயிட்டு இருக்கேன். என் வழியில நான் போயிட்டு இருக்கேன். தயவு செய்து இனிமே வம்பு இருக்கிற வேலையை விட்டுடுங்க. அதுக்கெல்லாம் அசர்ல பண்ணலாம் வாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். 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 முதல்ல திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்களிடமிருந்து, சீமான் அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து தன்னுடைய சின்னத்தை அறிமுகப்படுத்தி தேர்தலுடைய மேனிபெஸ்டோ வெளியிட்டு இருந்தாரு. எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் அறிக்கையா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா இவர் வந்து ஒரு கொள்கை முடிவா எங்களோட கொள்கை அறிக்கையா வந்து வெளியிடுவது வந்து வழக்கம். ஆனா இந்த கொள்கை அறிக்கையை வந்து எந்த ஒரு செய்தி சேனல்களும் வந்து பெருசா பேசு பொருள் ஆக்கல, இந்த செய்தியாவே ஆக்கல. முதல்ல ஒரு விஷயம், அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா பெரிதும் பரபரப்பா பேசப்பட்டு அது ஒரு பெரிய புரொபகண்டெல்லாம் பண்ணப்படுது. ஏன் வந்து சீமானுக்கு இந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் நீங்க மட்டும் இப்ப என்ன பண்ணீங்க? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. சின்னம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. என்ன சின்னம் சொன்னீங்களா? சின்னம்னு சொன்னீங்கல்ல, நாம் தமிழ் சின்னம் அறிவிக்கப்பட்டு சொன்னீங்கல்ல, அந்த சின்னம் என்ன சின்னம் உங்களுக்கு தெரியும்ல, அது சொன்னீங்களா நீங்க? இப்ப தெரியுதா? உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனசு என்னவோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து மற்ற அரசியல் கட்சி ஊடகங்கள் தானே சார் சொல்லணும். ஊடகங்கள்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சின்னம் தான் சொல்றீங்க, மைக் சின்னம் சொல்லல. இதுதான் சிக்கல், புரியுங்களா? ஒட்டுமொத்தமா என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தமிழருடைய வந்து அந்த கட்சியை வளர்ச்சியை தடுக்கணும், அது வாக்கு சதவீதத்தை தடுக்கணும், அந்த சின்னம் வந்து பிரபலம் ஆகக்கூடாது, எப்படியெல்லாம் முடக்கணும், இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பும் யோசிக்கிறாங்கன்ற நான். அந்த ஊடகங்களும் அதை செய்துன்றதுக்கு தான் இப்ப நீங்க சொல்லும் போது வெறும் சின்னம்னு சொன்னீங்க, மைக் சின்னம்னு சொல்லல. சின்னம் திட்டவட்டமா அறிவிச்சாச்சு, டிக்ளேர் பண்ணியாச்சு. நானே இல்ல அப்படி நீங்க நீங்க திட்டமிட்டு பண்ணீங்களோ திட்டமிட பண்ணாது உங்க மனசுக்கு தெரியும். ஆனால் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப ஐயா மாதிரி இப்போ திமுக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இப்ப நீங்க ஒரு ஊடகம், நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா பொதுவான ஊடகம். இப்ப ஐயா மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திராவிட கட்சிகள் என்ன பண்ணும், இதான் திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து செய்யற சதிதான் சீமானை முடக்கி மூலையில வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் முடக்க முடியாது. புரியுதுங்களா? சின்னம் பறிக்கப்படல, சின்னம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள் சதி வெளி சதின்னு இருக்கு. வெளி சதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி இருக்கு, உள் சதியில திமுகவும் இருக்கலாம், ஐயாவும் கூட இருக்கலாம். திரு காமாட்சி, இப்போ சீமான் அவர்கள் வந்து நேற்று தினம் ஒரு கொள்கை அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு. சின்னம் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு.
அதையும் சொல்லியிருக்காரு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம், அந்த சிக்னிபிகன்ஸ் வந்து திரு சீமான் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படலையே. செய்திகள்லாம் பெருசா பிளாஷ் நியூஸ் ஆக்குறாங்க. ஆனா இவரு சீமானுடைய அறிக்கையோ அவருடைய சின்னத்தெல்லாம் பெருசா நம்ம பண்ண மாதிரி தெரியும். நீங்க தவறான செய்தியை நீங்க இங்க பதிவு பண்றீங்க. அவர் நேற்றுக்கு கொடுத்தது வந்து ஒரு 4 பக்கம் 5 பக்கமா இருந்தா பரவாயில்ல. ஒரு 80 பக்கத்துக்கு தேர்தல் அறிக்கை அப்படின்ட்டு ஒரு 80 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தாருன்னா, நம்மளுடைய திமுக தேர்தல் அறிக்கை 100 பக்கம் அறிக்கை இருக்கு சார். அதுல வந்து குறிப்பிடத்தக்க சிக்னிபிகன்டான விஷயங்கள்லாம் சொன்னார்ல முதல்வர் சொன்னார். அது மாதிரி இவர் சொல்லணும் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், பிரச்சனை அது இல்லைங்க. தமிழ் சுத்த தமிழ் இருந்துச்சு. தமிழ்லாம் உங்களுக்கு படிக்க தெரியாது. ஐயா புரியுதுங்களா? சுத்த தமிழ் இருக்கு, தூய தமிழ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம். எத்தனை பக்கம் இருந்தா நாங்க ஆட முடியாது, யாரோ ஆட முடியாது, கூட பத்தாதுன்ற மாதிரி தான் ஐயா சொல்றாங்க. எத்தனை பக்கம் இருந்தா என்ன உங்களுக்கு இல்ல படிக்க கூடாது. அதாவது தமிழ் யாருக்கு படிக்க தெரியல, தமிழ் யாருக்கு படிக்க தெரியல. விருதுநேர்ல அந்த கேண்டிடேட்டுக்கு தமிழ் படிக்க தெரியாதனால தேர்தல் அதிகாரி தமிழ்ல படிக்க அவர் மறுபடியும் அதை திரும்ப சொல்லிதான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாரு. யாருக்கிட்ட வந்து கதை விடுறீங்க? கதை ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, அந்த தம்பிக்கு வந்து தமிழ் தெரியலன்னு சொல்லிட்டு, ஆனா வந்து அவனுக்கு பெற்ற கல்வி என்னெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? இவங்க என்னமோ சுத்தமான தமிழ்ல பேசுற மாதிரி. சார் முதல்ல மகனை வந்து ஆங்கில ஸ்கூல்ல தான் நான் சேர்த்திருக்கேன். எனக்கு வருத்தம் சார், இப்போ நான் கேட்கிற ஒரே வார்த்தை இது சொல்றதுனால வந்து முதலமைச்சர் நான் கேள்வியோ பண்ணல. கொஞ்ச நாள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு திட்டங்களே மாத்தி சொன்னாரா இல்லையா? நம்ம கேள்வியோ கிண்டலோ பண்ணோம் இல்ல, சொன்னாரா இல்லையா? இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஆதரிக்கவும் சொன்னாரு. இப்ப நீங்க பண்ணா டங் ஸ்லிப், நாங்க பண்ணா இல்ல சார். அது வாசிக்கணும் ஒரு விஷயம். இப்ப புரியுதுங்களா இவங்களுக்கு? நாம் தமிழர் வந்து அந்த தேர்தல் அந்த அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு என்னன்னு கேட்டா அதுல இருக்கிற சில கண்டென்ட்கள் வந்து பிரச்சனை. இவங்க 80 பக்கம் இருக்கட்டும், 100 பக்கம் இருக்கட்டும், 10 பக்கம் இருக்கட்டும் சார், அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை. அங்க சொல்லப்பட்டிருக்க செய்திகள் எல்லாமே, அது தற்சார்பு பொருளாதாரமா இருக்கட்டும், வட மாநில குடியேற்றமாக இருக்கட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு நெருடலா இருக்கு. அதனால இவங்க ஈஸியா கடந்து போனோம், இருட்டடி பண்ணோம். பெரிய ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து நீங்க பெரிய தேர்தல் அறிக்கை ஊடகங்கள் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இல்ல. ஆமா, அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது இருட்டடிப்பு பண்ணணுன்றதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இரவா வந்து செட்டில் பண்ணி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையே வெளியே வரக்கூடாதுன்றதுதான் இவருடைய நோக்கம். அவருடைய கொள்கை அறிக்கை வந்து ஒரு உங்களுக்கு வந்து சமட்டி அடியா இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாரு. இன்னொரு விஷயம், அதுல குறிப்பா பிரதானமா முதல்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் பாஜக இந்த இரண்டுமே வந்து ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிருக்கு. இந்த ரெண்டுமே வந்து மாநில உரிமைகளை பறிச்சிருக்கு. காங்கிரஸ் 50 ஆண்டுகளா வந்து செஞ்சுட்டு இருந்ததை பாரதிய ஜனதா 5 வருஷத்துல செஞ்சிச்சு. 2 பேருக்கும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. மேலும் திமுக அதிமுக 2 கட்சியும் அவர் விமர்சிக்கிறார். திமுக அதிமுக இரண்டுமே வந்து டெல்லிக்கு அடமானம் வச்சீங்க நம்மளுடைய மாநில உரிமையா அப்படின்னு சொல்லி முதல்ல பிரதானமா இது முதல்ல கொண்டு வர்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருடைய அபிப்பிராயத்தை அவர் சொல்றாரு. இத வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? உண்மை இல்லையா? இது எப்படி உண்மையாகும்? அதாவது அவருக்கு எது உண்மையா இருக்கோ அது எங்களுக்கு எதிரா இருக்கும், எங்களுக்கு எது எதிரா இருக்கோ அது அவருக்கு உண்மையா இருக்கும். 2 கட்சியிலும் இல்ல அப்படின்னாக்கா இவர் என்ன பண்ணுவார்? இங்க இருக்க 2 திராவிட கட்சியிலுமே இல்லைன்னா இவர் மட்டும் தமிழகத்தை பூரா இவர் பிடிச்ச ஆழ்வாரா? இவருக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா தமிழ்நாட்டை? இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை பட்டா போட்டு கொடுத்துருக்கா? என்னையா பேசுறீங்க? வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் வந்து பட்டா போட்டு கொடுக்கலையா? அது ஏன் நீ கேண்டேட் நிப்பாட்டு, நீ கேண்டேட் நிப்பாட்டு, நீ தேர்தல செய்யு. இல்ல பாரு, நான் சொல்றது இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல ஜனநாயகப்படி நீங்களும் வேட்பாளர் நிப்பாட்டுங்க. உங்க வேட்பாளரையும் வெற்றி பெற வைங்க. அது யாரு வேண்டாம்? இப்ப 8th வேட்பாளர் போட்டிருக்கீங்கல்ல, உங்க வேட்பாளர் ஜெயிக்கட்டும். மக்கள் ஆதரவு கொடுத்தா நீ ஆட்சி பண்ணுங்க. மக்கள் ஆதரவு கொடுத்தா 5 ஆண்டு அல்ல 50 ஆண்டுகள் கூட ஆளுங்க. இதே சீமான் முதலமைச்சரா இருப்பதுல எனக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல, நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களின் தீர்ப்பு தான் மகேஷனுடைய தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு எழுதட்டும். அதை விட்டுவிட்டு அப்படி இப்படி அது இது சும்மா இருக்கீங்க. யார் சொன்னா? இங்க பாரு, வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இங்க பாரு, அதெல்லாம் கிடையாது. நாங்களும் கூவிக்கிட்டு தான் இருக்கோம். கோழி கூவி விடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சேவல் கூவியும் விடியாதுன்னு தெரியும். நாங்க கூவிக்கிட்டு தான் இருக்கோம். அது விடிய மாட்டேங்குது. நாங்க 65ல இருந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்றோம். எங்க விடியுது? மத்தியில கூட்டாட்சி வந்தா தானே நல்லா இருக்கும். நம்மள மாதிரி தமிழ்நாடு நினைக்கிற மாதிரி கேரளா நினைக்கணும், ஆந்திரா நினைக்கணும், கர்நாடகா நினைக்கணும், ஊபி நினைக்கணும், மத்திய பிரதேசம்
யோசனை எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி நினைக்கணும். ஆனா நினைக்க மறுக்குது. இப்பதான் ஏதோ சில மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளை நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம். இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து இப்ப இந்தியா கூட்டணியை உண்டு பண்ணியிருக்கோம். இந்த இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்தாக்க இந்த மாதிரி சட்ட திட்டங்களை எல்லாம் மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி வகுக்கும். அவ்வளவுதான். நீங்க பாயிண்ட் வந்தீங்க, நீங்களே சொன்னீங்க எல்லா மாநிலம் அதுல வந்து கோஆபரேட் பண்ணணும். மத்திய பிரதேஷ் இருக்கு, அந்த யூபி இருக்கு, பீகார் இருக்கு, இவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, அவ்வளவு ஒத்துக்கணும் நீங்க. அப்ப நடைமுறை சாத்தியம் இல்லாத தேர்தல் அறிக்கை கொடுக்கறது தவறுதானே? தவறு, சாத்தியம் இல்லை என்று சொல்லக்கூடாது. தேர்தல் 19 இதே அறிக்கை தான் கொடுத்தீங்க, சாத்தியம் பட்டுச்சா? 18 வருஷமா வந்து நீங்க அங்க வச்சீங்க, ஏதாவது பண்ண முடியுது? இந்த பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்க இல்லைனாலும் அங்க தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாது அவங்களால அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா இப்ப ஒண்ணு வேண்டாம், சிஏ சட்டத்துக்கு நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். இதே நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஆதரவு தெரிவிச்சாரு, நாங்க வெளிநடை போடணும். சோ ஆகையினால நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல, ஒரு 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 இங்க இருந்து ஒரு புரிதல் வேணும். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உட்கார்ந்து காமன் ப்ரோக்ராம்னு சொல்லி நம்ம தலைவர்கள்லாம் உட்கார்ந்து பேசி, நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்ம இந்த மாதிரி செயல்பட்டா தான் நம்ம மாநிலத்துக்கு தேவையானதுகளை நம்ம கேட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலோட இங்க இருக்கவங்க உட்கார்ந்து தேர்தலுக்கு முன்னாடி இங்க எப்படி வேணாலும் இருங்க, ஒருத்தர் திட்டிக்கோங்க, அடிச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, அது வேண்டாம்னு சொல்லல. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் இருந்தாலும் சரி, ஒரு எம்பி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசி காமன் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே நான் இதை வந்து தனியா சொல்றேன். என்ன பேச அனுமதிங்க. ஒண்ணு முதல்ல ஐயோ சொன்ன விஷயத்தெல்லாம் முடிச்சிடுறேன். உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கான்னு கேட்டாரு இல்லையா? பட்டா போட்டு ஏன் அந்த கவலைன்னு கேட்டீங்கன்னா, புறம்போக்கு மனையில தான் இவங்களுக்கு கண் பார்வையே. ஒட்டுமொத்தமா இங்க இருக்கிற இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து கடந்த காலத்திலும் சரி, கடந்த கால ஆட்சியிலும் சரி, இப்பவும் சரி, புறம்போக்கு மனைகள் எங்கெல்லாம் அந்த பட்டா புறம்போக்குன்றதுதான் எங்களுக்கு கவலையே. சரிங்களா? பட்டா போட்டுக்கலாம். நாம் தமிழுக்கு பட்டா போட வேண்டிய அவசியமே இல்லை, பட்டாவே அவங்க பேர்ல தான் இருக்கு. சரிங்களா? அதான் ஒரு விஷயம். நாங்க இன்னும் அந்த வந்தேரின்ற அந்த வார்த்தையெல்லாம் நாங்க இன்னும் பயன்படுத்தவே இல்லை. அதை கடந்துதான் வந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க மண்ணுக்கான அரசியல் முதல் பண்ணக்கூடியவங்க இருக்கணும்ன்ற நான் இந்த மண்ணுக்கான அரசியலை பண்ணாதனால்தான் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே சொல்ல முடியும், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி சொல்லிட்டு. மாநிலத்திலேயே கூட்டாட்சி வரக்கூடாதுதான் நான் கேட்கிறேன். சரி, அதுதானே உண்மையான ஜனநாயகம். சரிங்களா? அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த புரிதலுக்கெல்லாம் இவங்க கடந்து போக மாட்டாங்க. இவங்க பழைய அந்த சரக்கையே ஊத்திட்டு இருக்கிறாங்கன்ற நான் மீண்டும் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டா, இவ பொது சிவில் சட்டமா இருக்கட்டும் இல்ல மற்ற சட்டம், இங்க ஒற்றுமை வேணும்னு ஐயா சொல்றாரு இல்லையா? இதை யார் செய்யணும்? ஆளுங்கட்சியா இருக்கிற நீங்க தான் செய்யணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இல்ல அதுதான் சார், இவங்களுக்கு அதுக்கான இணக்கமான அந்த நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா யார் அது இபிஎஸ்ஏ கூட ஆட்சியில இருக்கட்டுமே, எடப்பாடி ஆட்சி அதை கூட அவங்க ஆட்சியில இருக்கிறவங்க தான் செய்யணும். எதிர்கட்சியா இருக்கும் செய்ய முடியாது. ஒருங்கிணைக்கிற வேலையை நீங்க செய்யணும். முதல்ல உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவே இல்லைன்ற நான். சரிங்களா? சனாதன எதிர்ப்புல நீங்க எப்ப பேச ஆரம்பிச்சீங்க? திருமாவளவன் எப்ப பேசினாரு? இப்ப நீங்க எப்ப பேசுறீங்க? சரிங்களா? அதனால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நேரத்துல வந்து ஒருத்தர் பூசி முழுகிற வேலைதான். திமுக இருங்க, திமுக தேர்தல் அறிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, நான் சொன்னா ஐயா கசப்பா இருக்கும். 19 எடுங்க, அப்படியே இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு என்ன குழு வேற? இவ்வளவுதான். அங்க ஏற்கனவே இருக்கிறது அப்படியே காப்பி. இன்னும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த தேர்தல் வந்தாலும் சரி, இவங்க அதே காப்பி தான் அடிச்சுட்டு இருப்பாங்க. கடந்த காலத்துல என்னவோ அதே தான் இருக்கிறத தவிர ஆக்கப்பூர்வமா எதுவும் பண்ணல. இன்னொரு விஷயம் கேட்டா, அமைச்சர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்துக்கிறாங்கன்ற முதல்ல பாருங்க. ஜமீன் போல நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல, எல்லா அமைச்சர்களும் சொல்ல ஜமீன்தார் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எம்பிகள் ஓட்டு கேட்கும் போது கூட பாத்தீங்கன்னா வணக்கமான ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு இணங்கி போய் வந்து வாக்கு கேட்கிற மாதிரி இல்ல. சரிங்களா? நேற்றைய தினம் நீங்க என்ன நடந்திருக்கும் நல்லா தெரியும். தமிழச்சி தங்கபாண்டியனை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரட்டாத குறை. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வெள்ளம் கரைபுரண்டு இருங்க, மிச்சம் புயல்ல வெள்ளம் கரைபுரண்டு வரும்போது அந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப புரியுதுங்களா? இதுதான் உண்மை சார். நான் தவறா சொல்ல சார். அவங்க சார் யார் சொன்னது? அழகான அமைச்சர் யார் சொன்னது? தொகுதி அலங்கோலமா இருக்கு நானா சொன்னேன்? உங்களுடைய இளம் தளபதி தான் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அழகான அமைச்சா அவங்க அழகா இருக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது சார். அவங்க இருந்துட்டு போட்டோம் சார், நமக்கு என்ன அதனால? யாருக்கு? நமக்கு மக்கள் பணி செய்யணும். தொகுதி அலங்கோலமா ஆயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் கொதிக்கிறாங்கன்னா ஏன் கொதிக்க மாட்டாங்க? அதுதான் நான் உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அங்க வந்து வெள்ளம் புயல் வந்த போது பாத்தீங்கன்னா அங்க வந்து மக்கள் கிட்ட வந்து குறைகளை கேட்காம இவங்க நெயில் பாலிஷ் வச்சிருந்தாங்கன்னு சொல்றேன். இதுல நம்ம பாக்குறோம். அடுத்த விஷயமா சரத்துக்குலாம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அடுத்தடுத்து திமுக வட்டாரமே அதிர்ந்து போயிருக்கு சார். வேட்பாளர்கள் உள்ளே நுழைய முடியல. இதுதான் உண்மை. ஐயாவுக்கு தெரியாது. ஐயா 10 ரூம்ல உட்காந்து எங்க தெரிய போகுது. கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா மாநில கட்சிகள்லாம் வந்து சேர்ந்துதான் நம்ம வந்து ஒன்றியத்துல வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்ன்ற விஷயம் சொல்றாரு. மேலும் மாநில சுயாட்சி, அதாவது மாநில அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்தும் விதமா வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து திருத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சரத்துல கொண்டு வந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சார் இது நடைமுறைப்படுத்தலாம் சந்தோஷம் சார், மகிழ்ச்சி. பண்ணுவாங்க கிடையாது. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு கேட்கிறேன். 12 அமைச்சர் வாங்கினாங்களா, அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்கிறேன் நான். அப்ப வலியுறுத்திருக்கேன்ல, நீங்க அதாவது பங்களிப்பு அங்க இல்லாத போது ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு பூசி முழுகிற வேலைன்ற இதெல்லாம் எப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கிற போது பண்ணிருக்கணுமா, அதுக்கான எடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்கிறேன் நான். அப்ப எந்த அமைச்சர் வேணும்னு வீல் சேர் போட்டு வந்து சுத்துறீங்க. எந்த பதவி வாங்கலாம், எது நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருமானம் கொட்டுற பதவி இப்படி கேட்டு வருது. 12 அமைச்சர் கேட்டுவாங்களா, அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்கிறேன் நான். அன்னைக்கு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும்ல, அன்னைக்கு பண்ணல. அன்னைக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நான் கேட்டீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏமாற்ற வேலை. மக்களை ஏமாற்ற, ஒரே வரியில சொல்றேன், மக்களை ஏமாற்ற வேலைன்னு. இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே இப்ப நான் கேட்கறேன், இந்தியா கூட்டணி வரப்போறது இல்ல சரிங்களா, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருங்க நான் வாய்ப்பு வரட்டும் இல்ல சார், நான் தான் இப்ப எல்லாரும் வாய்ப்பு குறைவு. நம்ம பலவளா நம்ம பத்திரிகையாளர் தான் நம்ம பேச முடியும். வாய்ப்பு குறைவு. சரி, ஒரு வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும். வந்த பிறகு இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கட்டம் எந்த அமைச்சர் வாங்கலாம், எந்த அமைச்சர் பதவி வாங்கலாம் சொல்லிட்டு இவ ஐயாவே போயிடுவாரு நேர கிளம்பு. காமாட்சி, இப்ப உங்க அறிக்கையிலும் இது கிட்டத்தட்ட அதே வரிகள் தான் இருக்கு. ஆனா நீங்க பேரளவு தான் நீங்க சொல்றீங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சியில வந்தாலும் நீங்க அந்த மாதிரிலாம் செய்ய இயலாது. நீங்க ஒரு மாநில கட்சி, தேசிய கட்சி நம்மள வஞ்சிக்கதான் செய்யும்னு சொல்றாரு. இல்ல அதுதான். அதாவது தேசிய கட்சின்னா அங்க வந்து நம்ம இந்த எல்லா மாநிலங்களும் சேர்ந்துதான் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் போது, இப்ப VP சிங்கை தேர்ந்தெடுக்கும் போது 69 விழுக்காடு நம்ம வாங்கணுமா இல்லையா? அது மாதிரி நமக்குன்னு உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம கூட்டணி ஆட்சி அமையுது. அது ஜெயலலிதா அம்மையார் இல்லையா, அது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கடைசியா கிடைச்சது. ஆனா முதல்ல VP சிங் தான் அதை கொடுத்தாரு. மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி வந்தது. மண்டல் கமிஷன் கருணாநிதி கமிஷன் கிடையாது, மண்டல் கமிஷன் தாங்க. மண்டல் கமிஷன் அன்னைக்கு சப்போர்ட் யார் பண்ணது? என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு மண்டல் கமிஷனுக்கு VP சிங்க்கு யாரு ஆட்சியில யாரு அங்க வைத்தது, யாரு பாதுகாப்பு? மண்டல் கமிஷன் ஞாபகப்படுத்தினால அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஐயா, எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க ஒண்ணும் மறக்க மாட்டோம். நாங்க என்ன மறக்கிறதுக்கு நாங்க என்ன மனித குரங்குகளா? மண்டல் கமிஷனுக்கு எதிரான பிஜேபி கூட நம்ம கூட்டணி வச்சோம். இங்க பாரு, பிஜேபி கூட கூட்டணி வச்சது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, அத வந்து நீ இப்ப வசனம் என்ன தெரியுமா? அதுதான் ஆங்கிலத்துல ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி. எப்படி வேணாலும் இவங்க நாக்க பரட்டி போடுவாங்க சார். பாரு, இதெல்லாம் நடந்து முடிந்து போன கடை. அதனால தின்னாச்சுன்னா அது செமிச்சிருச்சுன்னு அர்த்தம். செமிச்சிருச்சுன்னா அது அவ்வளவுதான். நீங்க எப்படி செய்ய முடியும்? இந்தியா கூட்டணி ஆட்சி. இங்க பாரு, இந்தியா கூட்டணிங்கிறது பல மாநிலங்கள் சேர்ந்து இப்பதான் இந்தியா கூட்டணி அமைய போகுது. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னேன், என்ன தெளிவுபடுத்துறேன், என்ன சொன்னேன்? நாம ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா யூபி பாக்கலாம், பீகார் பாக்குறான், ஒரு மாநிலத்தை மட்டும் முடியுமா? எல்லாரும் கோஆபரேட் பண்ணாதான் பண்ண முடியும். ஆமா, நீங்க சொல்ற இந்த சரத்துக்கெல்லாம் வந்து எல்லா மாநிலம் ஏத்துக்குவானா? ஏத்துக்குவாங்க. அதத்தான் சொல்ல வரேன். எவனுக்கு அதிகாரம் கிடைக்கும் போது எவன். இங்க பாரு, உதாரணத்துக்கு ஒன்னே சொல்றேன். ராஜஸ்தான்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு சரிங்களா. மத்திய பிரதேஷ்ல போய் பிரச்சாரம் செய்யற ராகுல் காந்தி அவருக்கு எதிராக கமல்நாத் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனநாயக கட்சி அது. காங்கிரஸ் கட்சிங்கிறதும் சரி, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இங்க ஜனநாயகம் இருக்கு. அங்க பாருங்க, இது ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. ஆனா ஒட்டுமொத்தமான பதிவுங்கிறது கமல்நாத் மட்டும் இல்ல கண்ணு, கமல்நாத் மட்டும் இல்ல கண்ணு. இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம எல்லா மாநிலங்களும் சேர்றோம்னா மெஜாரிட்டி இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநிலங்களை ஒதுக்கி வைங்க, மைனாரிட்டி இருக்கக்கூடிய கேரளா வைங்க, நம்ம தமிழ்நாடு வைங்க, ஆந்திர பிரதேசம் வைங்க, மம்தாஜியை கொண்டு வாங்க, பீகாரை வாங்க. இந்த மாதிரி மாநிலங்கள் நமக்கு நிறைய இருக்கு. கிழக்கு ஆனா அவர் போனா இப்ப ஜெயிக்க போறது யார் ஜெயிக்க போறான்னு பார்த்தேன். யார் ஜெயிக்க போறான்னு பாருங்க. லல்லு பிரசாத் யாதவ் தான். லல்லு பிரசாத் யாதவுடைய முதல்வன் தான் ஜெயிப்பாரு. அதே போல திரு ஜெயசேகர் அவர்கள் இப்போ குடியரசுத் தலைவரை வந்து மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்க கூடாது, அந்த முறை தவிர்க்கணும்ன்றாரு. மேலும்
கவர்னர் பதவியே இருக்கக்கூடாதுன்றாரு. மேலும் ஆட்சி கலைப்பு இந்த 356 அந்த பிரிவை வந்து முற்றிலுமா நீக்கணும் அப்படின்ற ஒரு சரத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் சார் இதெல்லாம். இதோட கொள்கை ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து இப்போ வந்து பொன்முடி அவர்களுக்கு வந்து அது ஒரு அரசியலுக்காக நம்ம பேசுறோம், நீதிமன்ற தீர்ப்புக்குள்ள நம்ம போகல. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சார் இல்லையா, இவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்க? இவங்க தான் கவர்னரே வேணாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு தாடின்னு சொல்லி பேசணும் தானே, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு பேசணும் தானே. ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் பதவி ஏற்று வைக்கணும்ன்றாங்க. அப்பா அரசியலமைப்பு உள்ள வந்துடுறீங்களா நீங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்று சொல்றதா கறி கோதுவாதுன்னு தான், சரிங்களா? இப்ப மீண்டும் சொல்றேன், இவர் சொன்ன மாதிரி தான். இவர் என்ன சொன்னார் இல்லையா, எப்படி பொது சிவில் சட்டத்துக்கு சொன்னாரோ இல்ல மற்ற மத்திய அரசோட திட்டங்களுக்கு எப்படி வந்து மற்ற மாநிலங்கள் ஒத்துக்கணுமோ இது தமிழ்நாடு மட்டுமே முடிவெடுக்க முடியாதுன்ற நான் சொல்லக்கூடிய சார். இதெல்லாம் சொன்னாங்க சார். நீட் விஷயமே இவங்க என்ன சார் சொன்னாங்க? இவங்க ஆட்சி வந்தோடனே நீட்டு கலைய போன சொன்னாங்களா இல்லையா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறேன் நானு. இப்ப புரியுதுங்களா? சென்ட்ரல்ல பவர் இருக்கு. இவங்க சென்ட்ரல்லே இவங்க பவர்ல வந்து பங்கு முடிச்சிட சென்ட்ரல்ல இவங்க பங்கு இவங்க வந்து இப்போ இவங்க சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்திலே இவங்களுக்கு பங்கு இருந்தது. அப்பயே ஒண்ணு இவங்க கிழிக்கலன்ற நான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்று சொல்றா கறி கோதுவாதுன்ற நான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இப்போ மறுபடியும் சொல்ற பாருங்க. இப்ப நீங்க ஒரு சொன்னார் இல்லையா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. நான் கேட்கறேன் என்னன்னு கேட்டேன்னா, இது வந்து இதே காலமா இவங்க சொல்லிட்டே இருப்பாங்கன்ற நான். அங்க நீடிச்சுட்டே இருக்கும். மத்தியில வந்து ஒரு ஆட்சியில பங்கேற்கக்கூடிய சூழலை வந்து அதிகார பலம் இவங்களுக்கு வந்தாலும் கூட அப்ப இவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப அமைச்சர் பதவி கேட்டுவாங்க, வருமானம் கொடிக்கக்கூடிய பதவி கேட்டுவாங்க தவிர அப்பவும் பாத்தீங்கன்னா அப்ப இதெல்லாம் கிடப்பில் போடப்படும். திரு காமாட்சி, சீமான் தெளிவா சொல்றாரு, நீங்க அறிஞர் அண்ணா வந்து நாட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு கேட்டாரு. அப்போ உங்களுடைய கொள்கை ஆளுநரே வேண்டாங்கிறது. ஆனா நம்ம தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்கோம், ஆளுநரோட அதிகாரத்தை தான் வந்து நாங்க படிப்போம், ஆளுநர் டம்மி பீஸா எடுத்துட்டு போட அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. ஆனா சீமான் தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு, ஆளுநருடைய அந்த ஆளுநர் போஸ்ட் இருக்க சார். இவங்களுக்கு சாதகமா சார், இவங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய கவர்னர் தான் இந்த கோரிக்கையே வராதுன்ற நான். அதான் ஏன் இந்த நிலைப்பாடு? இப்ப ஐயா கவர்னர் ஆகினார், போக மாட்டாரா? இருங்க, மத்தியில இந்தியா ஆட்சி வருதுங்க. நான் இப்ப நேரடியா வந்துடுறேங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி அமையுதுங்க. வந்து பார்த்தா திமுக தலைமை முடிவுது. காமாட்சி நாயுடு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநிலத்துல வந்து தமிழ்நாட்டுக்கே கூட கவர்னரா போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இவர் என்ன சொல்றாரு, அப்போ இல்ல நம்ம கொள்கை வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்னர் பதவியை வந்து பெறது கிடையாது அப்படி சொல்லுவாரா இவரு? சொல்லுங்க. பதவி ஏத்து வர மாட்டாரா? சொல்லுங்க, நேரடியா சொல்லுங்க. இவர் கவர்னர் பதவி ஏத்து வர மாட்டார். இந்தியா கூட்டணி வருதுங்க பாருங்க. இந்தியா கூட்டணியில கவர்னருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்னருடைய அதிகாரத்தில் எனக்கு பொறுப்பு கொடுத்தால் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய கொள்கை வந்து கவர்னர்ங்கிற எப்படி எப்படி புரியுதுங்களா? தாடி போல பாருங்க, ஒரே ஒரு லைன் தான். அந்த பதவி ஆசை எப்படி ஆட்டி படிக்குது. பதவி ஆசை என்பது வேறு. பதவி எனக்கு ஒன்னும் பதவி ஆசை இல்ல. ஆனா நீங்க தான் வந்து கவர்னர் பதவி வேணாம்னு சொல்றவர்கள் சொல்றேன். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்க சட்டத்தின்படி அதான் நானும் சொல்றேன். இவங்களுக்கு சாதகமா செயல்பட்டா, இவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டா அந்த கவர்னர் இருக்கணும். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்களுக்கு ஆதரவா திமுக அரசுக்கு, அதாவது தமிழ்நாடு அரசுக்கு வந்து திமுக அரசுக்கு வந்து ஆதரவா செயல்பட்டா அந்த கவர்னர் இருக்கலாம். அப்ப கவர்னர் பதவி இருக்கலாம். இப்ப கவர்னர் பிரச்சனை, கவர்னர் பதவி பிரச்சனை. கவர்னர் பதவிக்கு பிரச்சனையா, அவருக்கு பிரச்சனையா? அதுதான் கவர்னருடைய பதவிக்கு தான் பிரச்சனை. அப்போ வந்து நம்ம எப்படி, அப்ப நீங்க பதவி எப்படி ஏத்துப்பீங்கன்னு கேக்குறேன். கவர்னரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறம் சொல்லலையே தேர்தல் அறிக்கையில. தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கோம். இதெல்லாம் படிப்படியா தான் ஒரே நாளையில நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி பாத்தீங்களா அந்த கவர்னர் பதவின்ற பாருங்க. இங்க பாருங்க, ஒரு வீரியமே இல்ல பாருங்க. நீங்க இப்ப இல்லங்க 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடியே நான் போயிருக்கேன். சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கண்ணு. இவங்களுடைய வார்த்தைகள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தது 100% நிறைவேற்றுவதற்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது முயற்சிப்போம். அதே போல சீமான் சொல்றாரு, நிரந்தர சின்னம் கொடுக்க கூடாது. இது வந்து பிரதான கட்சிகளுக்குலாம் வந்து பெரிய ஒரு அடி விழுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னத்தை நம்பிதான் வாக்களிச்சுட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். இப்போ வந்து அவர் சொல்றாரு நிரந்தர சின்னம் ஒதுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, எம்எல்ஏவோ எம்பியோ மரணித்தால் அவர் செகண்ட் பிளேஸ் இருக்கவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துடணும் அப்படின்ற விஷயம் சொல்றாரு. அவர் வந்துதான் ரொம்ப படிச்சவரு. அவர் அளவுக்கு நான் படிக்கலையா, சரியா? அதனால அல்ல, அவரு ரொம்ப என்ன காட்டுல அதிகமா படிச்சிருக்காருல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா,
கையில எதுவுமே இல்லையா, ஒரு எம்பியும் கிடையாதான், ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாதான். இவரு வந்து பேசுறாரு வந்து இவரு ஏதாவது சொல்றீங்க பிரதான எதிர்க்கட்சியா வந்துருவாரு என் மருமகன் அட, அப்படி இல்ல. வர்றப்ப பேசுனா இவங்க யாரு வெற்றி அடைய போறாங்க? அதிமுக திமுக இருக்கட்டும் சார், இவங்க யாரா இருந்தாலும் பிஜேபி இருக்கட்டும், இவங்களோட வெற்றியை முடிவு பண்ணக்கூடியதே வந்து பாத்தீங்கன்னா சீமான் நாம் தமிழர் கட்சி தான் முடிவு பண்ண போகுது. யார் வெற்றின்றது, வெற்றியை மாற்றி போட போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் கட்சி தான். இதை ஒத்துக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? நிரந்தர சின்னம் கொடுக்க கூடாது பாரு கண்ண, நிரந்தர சின்னம் கொடுக்க கூடாதுங்கிறது வந்து மிகப்பெரிய தவறு கண்ண. இன்றைக்கு அரசியல் கட்சிகள் வந்து அவங்க அதாவது இவருக்கு சின்னத்தை கொடுக்கலைங்கிறதுக்காகத்தான் இவர் இன்னைக்கு பேசுறாரு. இது தவறு, தவறான பாரு, இது தொடர்ச்சியா முன்வைக்கிறாரு. இப்ப வைக்கல, இந்த கருத்து வைக்கல இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து வைக்கிறாரு. சரி, அப்புறம் என்னத்துக்கு விவசாய சின்னம் வேணும்னு சுப்ரீம் கோர்ட் வரையும் போனாரு? விவசாயி சின்னம் வேணும்னு சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு எதுக்கு போனாரு? கிடைக்கும். அவங்கள மாதிரி பணபல உள்ள கட்சி கிடையாது. சும்மா இந்த ரீல் எல்லாம் இங்க விடக்கூடாது. இவர் வந்து என்ன செய்ய, அந்த சின்ன இல்லைன்னு சொன்னோன்னா நான் வேற ஒரு சின்ன நான் வாங்கிக்கிறேன் போயிருக்கோம். அதிமுக மாதிரி பெரிய கட்சியா இருந்தா பரவாயில்ல சார். அட சும்மா இருங்க பாரு, தனக்கு வந்தாதான் வைத்த வலியும் வாந்தியும், மத்தவங்களுக்கு வந்தா இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அதனால அவரு எதை வேணாலும் சொல்லுவாரு, எதை வேணாலும் எடுப்பாரு. இல்ல இதுக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன் கேட்டீங்கன்னா, சீமா இவங்களுக்கு என்ன பதட்டம்னு கேட்டீங்கன்னா, இவங்க நம்பி இவங்க இந்த உதயசூரியன் ரெட்டையில இதெல்லாம் கொண்டு போயிட்டு இது படிக்காத மக்களுக்கு, பாமர மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டாங்க. சரிங்களா? இன்னும் கூட எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாங்க நம்புற கூட்டம்லாம் இருக்கு. சரிங்களா? கலைஞர் செத்து போனதே இன்னும் பல பேர் தெரியாம இருப்பாங்க குக்கிராமத்துல. இவங்களுடைய கணக்கெல்லாம் சின்னத்தை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. எங்க அந்த சின்னம் பறிக்கப்பட்டா இவங்களுடைய இருப்பு காணாம போயிடும். அதுக்காக ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் சீமான் சொல்றான், எது சொன்னாலும் கசப்பா இருக்கும் இவங்களுக்கு. அதே போல திரு சீமான் அவர்கள் வந்து பரவலா சில மாநிலங்கள் உரிமைகளை பத்தி பேசியிருக்காரு, ஆர்டிகல் 370 பத்தி பேசியிருக்காரு. அதே போல மணிப்பூர் விவகாரம் பத்தியும் கொண்டு வந்து பேசியிருக்காரு. மேலும் வந்து வடமாநிலத்தோட வடமாநிலத்தோருடைய வந்து வாக்கு சீட்டுக்கு கொடுக்க கூடாது, வடமாநிலத்தோட தீர்மானிக்கூடிய சக்தி ஆயிடுவாங்க. அதுதான் சார், வடமாநிலத்தோட இவங்க சிறப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க. இந்த திமுக ஆட்சியும் சரி, கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, அது வந்து கூடாதுங்கிறாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பச்சை கசப்பா இருக்கும். இவங்க தான் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க. நீங்க தான் வந்து வடமாநிலத்துல ஒரு நல்ல சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறீங்க. இங்க வேலைக்கு ஆள் இல்லாத போது அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஏன் ஆள் இல்ல? வேலை கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க. வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, கவர்னர் வேலை கொடுக்க முடியல. கவர்னர் வேலை வேணுமா? கவர்னர் வேலை கொடுக்க முடியுமா? அதான் கவர்னர் தான் உங்களுக்கு கொடுக்க வேணாம். நீங்க சும்மா இருங்க சார். இங்க பாரு கண்ணு, இன்னைக்கு வடவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதுனாலதான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் நடக்குது. இன்றைக்கு அவங்க இல்லைன்னா ஒர்க்கே எந்த ஒர்க்கும் நடக்காது. ஏற்கனவே கொரோனா முடிஞ்ச உடனே நம்ம இங்க எல்லாம் காஞ்சி ஆதரவு நிலைப்பாடு தெரியுது. அதுக்கப்புறம் போய் என்ன ஆச்சு? நிலைப்பாடு தெரியுது அவங்களுக்கு. பின்னாடிதான் அப்படியே அரையும் குறையுமா நின்ற கட்டடங்கள் வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஹோட்டல்ல கூட இன்னைக்கு டேபிள் துடைக்கிறதுல இருந்து சப்ளை பண்ற வழி இன்னைக்கு வடவர்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்மவர்கள் வந்து அதை கேவலமா அசிங்கமா நினைக்கிறாங்க, அவங்க அதை செய்யறாங்க. ஆகையினால இது வந்து ஒரே நாடு ஒரே மாதிரி. எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது வந்து இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்து வெளியே வந்திருக்காங்களா? இல்ல தர்ணா போராட்டம் என்ன பண்ணிருக்காங்களா? அதனால வேலை இல்லைன்ற பிரச்சனை தான் இருக்கு இன்னும் கூட. இவங்க எல்லாம் வடமாநிலத்தை வந்து இங்க வந்து சேர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா காட்டுறாங்க, அவ்வளவுதான். இதுல வேற வடவர்கள் பேரை பாருங்க. இவங்க தமிழ் இல்ல, இருங்க திமுக தமிழ் வடவர்கள் பூசா வச்சிருக்காங்க. இல்ல திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தெலுங்கர்களுமே வந்தேரின்னு சொல்றாரு. இப்ப புரியுதுங்களா? இப்ப எங்க வந்து நிக்கிறீங்க? ஏதாவது பதில் சொன்னா இல்ல, எங்க வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? வந்தேரி நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப புரியுதுங்களா? சீமான் சொல்ற வந்தேரின்றதுன்னா ஒரு வந்தேரி இன்னொரு வந்தேரிக்கு சப்போர்ட், அவ்வளவுதான். கடந்து போயிட்டே இருப்பாங்க. இது பற்றி உங்களோட பார்வை? நான் சீமானே வந்தேரிங்கிறேன். அப்புறம் தவறான தகவல்களை பதிவு பண்ணக்கூடாது. நான் வந்து சீமானோட வம்புலுக்கு வேண்டான்னு நான் கடந்த கொஞ்ச நாளா நான் போயிட்டு இருக்கேன். என் வழியில நான் போயிட்டு இருக்கேன். தயவு செய்து இனிமே வம்புலுக்கிற வேலையை விட்டுடுங்க. அதுக்கெல்லாம் அசர்ல பண்ணலாம் வாங்க. அவர் வந்து யாரு திராவிடம் தான் நம்ம மெயின் டார்கெட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, முடிஞ்சா ஜெயிச்சு வரட்டும். அவர் வந்து டெல்லி ஆளட்டும். நான் ஒன்னும் தவறு சொல்லலை. தமிழ்நாடே ஆளட்டும், ரொம்ப சந்தோஷம். யார் ராமன் ஆண்டான்னா ராவணன் ஆண்டான்னா, மக்களுக்கு நல்லது செஞ்சா யார் ஆண்டாலும் எனக்கு சந்தோஷமே. உங்களுடைய இருவருடைய கருத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.